வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எங்க அமர்ந்திருக்கார் அப்படின்னா 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் அமர்வது அனைத்து விதத்திலும் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மாதன் மீது படுவதும், ராசியின் மீது குருவினுடைய படுவதும் உங்களுக்கு மேன்மையையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி. 5ஆம் அதிபதி குரு, அதே சமயத்தில் பாக்கியாதிபதிங்கிறது செவ்வாய். இந்த 3 கிரகங்களினுடைய தொடர்புகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் எண்ணிய நிகழ்வுகள் அனைத்தும் ஈடேறக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய அமைப்பு, தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு, பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குருமார்களினுடைய நட்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, நண்பர்களினுடைய ஆதரவுங்கிறது இருக்கு. அப்போ உங்களுக்கு கௌரவம், சுய கௌரவம் மேலோங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது அங்கு இருக்கிறதுனால, அந்த கேதுங்கிறது ஞானக்காரகங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அப்போ 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தை பிரித்து விடுமா அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கிடுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார் அப்படிங்கிறத நீ எடுத்துக்கணும். ஆனா என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பாங்கை வளர்த்து கொள்ளணும். 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமலும், நீங்க மற்ற குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் இடம் என்பது முயற்சியை தரக்கூடிய, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தின் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால உங்களுடைய மனமும் எண்ணமும் செயலும் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. இசை சம்பந்தப்பட்ட, அதாவது கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மையும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் 3ஆம் இடம் என்பது அந்த டிராவலிங் சம்பந்தப்பட்ட, அதாவது நிறைய பேர் வெளியில டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அந்த டிராவலின் மூலமாக புதிய அனுகூலங்கள், புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அப்போ சுக்கிரன் என்பது வீட்டுக்கு உரிய ஒரு கிரகம் அல்லவா? அப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்கள் அதற்குண்டான அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், அதாவது இதுவரைக்கும் நான் ஒரு 2 வீலர் தான் வச்சிருக்கிறேன், இப்போ ஒரு 4 வீலர் வாங்கணும் என்று நெடுநாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய ஆசை கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த சிம்மராசி என்பர்கள். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்குள்ள பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருந்தவர்களுக்கெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம். 5ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் அந்த குரு பகவான் ராகுவோடு இருந்து கிரகத்துவம் ஆகி இருந்து சில விஷயங்களில், தனம் சார்ந்த விஷயத்தில், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் தடைபட்டு கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதாவது இந்த வருடத்தில் மேம்பாடும் வளர்ச்சியும் மேன்மையும், நினைத்த காரியங்கள் ஜெயக்கூடமாகக்கூடிய தன்மையும்,
குழந்தையின் மூலமாக நல்ல அனுகூல மேன்மை தரக்கூடிய அமைப்பு. அப்போ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்தது, ஒரு பிரிவு இருந்தது, ஒரு சிக்கல் இருந்தது, எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு அடித்தளம் போடக்கூடிய மாதமாக, ஒரு நல்ல மாதம். குழந்தைக்கும் உங்களுக்கும், அதாவது குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறது. குழந்தைகளினுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்கள், இதுவரைக்கும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எத்தனையோ விதத்தில் பார்த்தோம், ஒரு குழந்தை எங்களுடைய வீட்டில் ஒரு செல்வம், குழந்தை செல்வம் கிடைக்காமல் தடைபட்டு கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தே உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய தன்மையும், குழந்தைகள் ஒரு மழலை சித்தம் கேட்கக்கூடிய தன்மையும், குழந்தைகளால் ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அனுகூல வாய்ப்புகள். அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தனது 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பையும், உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும், சகோதர சகோதரிகளால மேன்மைகள் தரக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, அதாவது 9க்குரிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலும் 5க்குரியவன் 9, அதாவது 5, 9ஆம் இடங்கள் பரிவர்த்தனை பெற்று சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொண்ட இந்த சிம்மராசி என்பவர்கள் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு வாய்ப்பு, ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதிர்ஷ்டம், இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே, எனக்கு எதை எடுத்தாலும் தடைபட்டு கொண்டே போகிறதே, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று நினைத்து கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக தென்படுகிறது. 6க்குரியவன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய இடம் அல்லவா? அப்போ இதுவரைக்கும் ஒரு கடனையை கட்டி கொண்டிருந்தேன், இஎம்ஐக்கே சரியா போயிட்டு இருந்தது, அப்போ கடன் நம்முடைய கழுத்தை நெரிக்கிறது என்று இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அதாவது உங்கள் குடும்ப உறவுகள்னாலவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ கணவனுடைய வர்க்கம் மூலமாகவோ ஏதாவது ஒரு நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கும் ஒரு விற்காமல் இருந்த சொத்து விற்று அதை கட்டக்கூடிய தன்மைகள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறையும் போது கோபங்கள், ஆக்ரோஷங்கள் அதிகமாக வரும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள். தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் டல்லானமான இருக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கும் ஒரு தொழிலில் செட்டில் ஆகலை, ஒரு வேலையில் செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை அமையலை அப்படின்னு இருந்தவர்களுக்கும், அல்லது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சமூக சேவையாற்றுவதற்கும் ஒரு உன்னதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 8ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ ராகு 8ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள். நான் வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார், பாக்யஸ்தானத்தில் இருக்கார். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் தொய்வாகி கொண்டு இருந்தது, ஒரு ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதாவது புதிதாக தேடுதல்கள் இருக்கிறேன், அதில் தடைபட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தன்மை. வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை 10ஆம் இடத்தில்
பார்க்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லையே, அதை ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறானே, இந்த வருடமாவது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்குமா, ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா என்று இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்களும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இத்தனை நாள் நான் எத்தனையோ பிரார்த்தனை பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு மாற்றங்கள் வேண்டும், நாங்கள் எண்ணிய விஷயங்கள் ஜெயமாகணும், ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை, அதாவது அமாவாசை என்று உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடும் போது உங்களுக்கு நிச்சயமாக பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அந்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியில் வேலைக்கு செல்லும் போது விநாயகமூர்த்தியை சென்று வழிபட்டு செல்லும் போது அனைத்து விதமான நற்பலன்கள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருவருடைய ஜாதகம் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது, அதாவது இந்த 2024ஆம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ஒரு நல்ல வேலை அமையும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.